Excuse me, don't talk to anyone like that. அப்ப நீ அப்ப நான் பேசும்போது நீ ஒரு 50 days ஆயிடுமா? முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு 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 குளுன்னு தான் இருந்திருக்கும். சைடுக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. சோ தட் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. பயங்கர சீனா இருக்கும், மரண சீனா இருக்குங்கிறதுக்காக பண்றாங்க அப்படின்னு தோணுது. குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? அப்படி இல்ல, நம்ம சைடு தப்பு இருக்கு நிறைய. எல்லாம் என்னாலதான். போதுமா? என்னங்கடா இது? செஞ்ச தப்ப கோவமா ஒத்துக்கிறீங்க. புது ட்ரெண்டா? அந்த விஷயம்லாம் போயிருக்குங்கிறது எனக்கு இப்ப புரியுது. அப்ப அதனால தான் இந்த பில் டாஸ்க். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு வீக்கெண்ட்ல போயிட்டு கமல் சார் கேட்பாரு, கழுவி ஊத்தா சாரி சார் ஹெல்ப் பண்ண போய் அது ஒரு பொது சேவை ஆகி போச்சு சார். சாரி சார், உங்களை வேற போன்ல ரொம்ப கேவலமா திட்டேன். மனசுல வச்சுக்காதீங்க சார். எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவாராம். வாடா வந்து வாடுறா, வந்து வந்து வாடுறா, வா நீ வேணா இப்படி பண்ணி என்ன உள்ள அமிச்சிட்டீங்க. பாத்துக்கோங்க, அநியாயம் நடக்குது இந்த வீட்டுல. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டினாங்களே. ஆளை சுத்தி சுத்தி வருவான். அவன் இருந்தாலும் இம்சையா இருக்கு, இல்லைன்னாலும் மனசுக்கு வேதனையா இருக்கு. எங்க போய் தொலைஞ்சானோ? என் போக்குக்கு கேம் விளையாட விடுங்க, இல்ல என்ன தூக்கிடுங்க. ஐயோ ஐயோ. நார்மலாவே இவங்க ஏன் பால் வந்து ரொம்ப இதா பண்றாங்க? உங்கள்கிட்ட இன்னும் இவ்வளவு பால் இருக்கு, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இல்ல, நான் கணக்கு ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு போட்டபடி ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் பாலுன்னு யோசிச்சோம். தண்ணி ஊற்ற சொன்னது நான் தான். ஏன்னா கோச்சிக்காதீங்க, உங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி உங்கள் ட்ரிபிள் ஏ சேனலில் நான் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேரணும். அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ண. வழக்கு வந்து மாயா மேலங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இப்போ வந்து பிராவோக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன். அப்படிங்கறது அவரோட குற்றச்சாட்டு. அண்ட் இந்த ஜோக்க வந்து அவர் அடிப்படையா வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல நிக்சனுக்கு பதிலா நீங்க இருந்திருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? எனக்கு இருக்காது, கேட்டிருந்தா எனக்கு அது பெருசா தப்பா தெரிஞ்சு சார். ஆதி காரணமே என்னுடைய இந்த கலை தான். இதெல்லாம் வெளியில சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்றாங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தக்காளி அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. அதை பார்த்துட்டு தானே எனக்கு உடனே அது புரிஞ்சிருக்காது. அவங்க ஆப்ஜெக்ட் வச்சு தான் ஜோக் பண்ணாங்களான்னு நான் போய் கேட்டிருப்பேன். சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குகு குகு. அம்மா எனக்கு பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. நம்ம யாருக்கெல்லாம் மூளை இருக்கும்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நான் உணர்வு கொடுக்க சொன்னேன், நான் சனாவை முத்த கொடுக்க சொன்னேன். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நான் வாய் விட்டனா எல்லாமே காலி. சோ கம்முனிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Comments? No comments. உங்களுக்கு வராத கோவமா? இல்ல தெரியாம கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் வராத கோவமா? நான் குவைட்டா தான் இருந்தேன். சரியா? தேவையில்லாம நோண்டா கோவம் வரும். நான் வேஸ்ட் தான், நீங்களும் வேஸ்ட் தான். என்ன சொன்ன? நீ விடு, நீ விடு. சிட்டிக்கு கோவம் வருது. கேட்டபில்ட் அமைக்கப்பட்டிருக்கு. ஹவுஸ்மேட்ஸ் கவன் மூலம் பந்துகளை பாஸ்கெட் குள்ள எறியறது தான் டாஸ்க். பூர்ணிமா மற்றும் பிராவோ ஜட்ஜாக இருக்கணும். 7 பேர் போட்டும் போல எய்ம் பண்ணியாடி. ஒரே பந்து வாய்க்கு கரெக்டா தானே சொல்லிருக்கான். ஓகே தெரியலையே.
லான்ச். வெறும் 55 ரூபா மட்டும் செலுத்தி 55 இன்ச் எல்இடி டிவி எடுத்துட்டு போலாம். மீதம் ஓ குரலி வித்தையா ஏய்